ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சிங்காரச்சென்னை என்ற இலக்கை எப்படி எட்டப் போகிறீர்கள் என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சிங்காரச்சென்னை இலக்கை எப்படி எட்டப் போகிறீர்கள் என சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் சென்னை மெரினா லூஸ் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்னை கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான லூஸ் சாலையில் ஆக்கிரமித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் மீன்கடைகள் அமைத்திருப்பதாகவும் ஐஸ் பெட்டிகள் சாலையோரம் வைத்திருப்பதாகவும் இதனால் வாடிக்கையாளர்கள் வாகனங்களை நிறுத்துவதாலும் காலை 8 மணி முதல் 11 மணி வரையும் அதே போன்று மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் தாமாக வந்து வழக்கை பதிவு செய்து கொண்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மீன் கடைகளை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி அரசுக்கும் மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறையின் சார்பில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாநகராட்சி தரப்பில் லூசர் உள்ள மீன் கடைகள் நடத்தும் மீனவர்களுக்காக 9,97,00,000 ரூபாய் செலவில் சந்தைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் பெரும்பாலான பணிகள் முடிந்துவிட்டதாகவும் 6 மாதங்களில் பணிகள் முடிந்து அவர்களுக்காக அந்த புதிய கடைகள் அமைக்கப்படும் எனவும் தற்போதைய நிலையில் அவருடைய வாழ்வாதார கருத்தில் கொண்டு போக்குவரத்தை முறைப்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த பகுதியில் உள்ள உணவகங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என ஆய்வு செய்து உரிமம் இல்லாத உணவகங்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து உணவகங்கள் எப்படி உரிமம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் ஆக்கிரமிப்பு அற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சாலையின் லூஸ் சாலையினுடைய மேற்கு பகுதியில் 25% சாலைகள் மட்டுமே நடைபாதையாகவும் ஆக்கிரமிப்புகளாகவும் சிறு உணவகங்களாலும் உள்ளதாகவும் தெரிவித்த நீதிபதிகள் மீன் கழிவுகள் சாலைகளே கொட்டப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் சிங்காரச்சென்னை என்ற இலக்கை எப்படி எட்டப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.